ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹோம் ஷெஃப் அஃபிஷியல். இன்னைக்கு ரமலான் ஸ்பெஷல் சுவையான கீரனூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மட்டன் 1.5 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கர்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டனை 1 hour மேரினேட் பண்ணி வச்சிருங்க. 1 hour மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ரெஷர் பேன்ல மட்டனை போட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுல மட்டன் 3/4 குக் ஆயிருக்கும். கீரனூர் மட்டன் பிரியாணிக்கு ஸ்பெஷலே இந்த பேஸ்ட் தான். இதுக்கு சின்ன வெங்காயம் 150 கிராம், 6 பச்சை மிளகா, 1.5 கைப்பிடி புதினா, 1.5 கைப்பிடி கொத்தமல்லி இதையெல்லாம் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி ஒரு கலவையா வச்சுக்கோங்க. ஒரு தேக்ஷால 200 ml தேங்காய் எண்ணெய் அதை ஆட் பண்ணிட்டு 50 ml நெய், முதல்ல நான் 25 ml மட்டும் ஊத்திக்கிறேன். அதையும் ஊத்தி சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்துலயும் ஒரு 3 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 10 to 12 மீடியம் சைஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி பொன்னிறமா வறுத்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ரா ஃப்ளேவர் போற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் அதுல ஆட் பண்ணி அது ரா ஃப்ளேவர் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இதுவும் 10 to 12 ஸ்மால் சைஸா இருக்கங்காட்டி நான் ஆட் பண்ணிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. சால்ட் நம்மளோட தேவைக்கு ஏற்ப. சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த கலவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனையும் அதுல ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 1.5 கிலோ மட்டனுக்கு 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். என்னோட மெஷர்மெண்ட் நான் தண்ணி ஊத்துற அந்த பாத்திரம் தான். அதனால அதுல 2 பாத்திரம் தண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சிருந்த பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கொதி வர்றப்ப உப்பு பத்தலைன்னா தேவைக்கேற்ப உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நான் மூடி வச்சு ஒரு 10 to 20 minutes வரைக்கும் அடுப்புலே வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தம் ஒரு 20 to 25 minutes தம் போட்டு உடைச்சோம்னா சுவையான கீரனூர் மட்டன் பிரியாணி ரெடி. நம்ம 25 ml கீ வச்சிருந்தோம் இல்லையா, அதை தம் உடைக்கிறப்ப ஆட் பண்ணி உடைச்சோம்னா வீடே மணக்கிற கீரனூர் மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடும். இதுல சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்றேன், என்னன்னு பாத்துக்கோங்க. சீரக சம்பா அரிசி புது அரிசியா இருந்தா நம்ம ஊற வைக்கிற நேரம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும். பழைய அரிசியா இருந்தா ஊற வைக்கிற நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். மட்டனை அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நான் சொன்ன மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சீங்கன்னா மட்டன்ல ஃபிளேவர்ஸ் நல்லா இறங்கி இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இந்த கிரீன் கலர் பேஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம கரெக்டா என்ன அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிருக்கணும். கூடவோ குறையவோ இருந்ததுன்னா டேஸ்ட் மாறிடும். எப்பவும் போல கரம் மசாலா, ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், பட்டை 20 கிராம் இதை நல்லா வெயில்ல காய 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டன்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி 3ஐயும் மிக்சியில பொடி பண்ணி எடுத்தும் வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம கீரனூர் மட்டன் பிரியாணி சுட சுட ரெடி. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. இதை பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் த ஹோம் ஷெஃப் அஃபிஷியல் சேனல்.